அனைவருக்கும் வணக்கம். நேற்று சேலம் வாழப்பாடியில் ஒரு தனியார் நிதி நிறுவனம் ஒரு 770 ரூபா தவணை பணம் கட்டாதனால சம்மந்தப்பட்ட நம்ம மனைவியை கூட்டி போய் வச்சு மிரட்டி பணம் கொடுத்தா தான் அவங்க மனைவியை விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்மந்தப்பட்ட நபர் எவ்வளோ கெஞ்சியும் கூட அவங்க மனைவியை விடுவிக்கலை. அந்த நபர் காவல் நிலையத்தில் புகார் அளித்து காவல்துறை அவங்க மனைவியை மீட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, காவல்துறை வந்ததுக்கு அப்புறமும் கூட அந்த நிறுவனம் அந்த நபர் கட்ட வேண்டிய வெறும் 770 ரூபாயை கட்டினதுக்கப்புறம் தான் மனைவியை அனுப்பியிருக்காங்க அப்படின்றதான் பெரிய கொடுமை. தயவு செய்து எளிய மக்கள் இது மாதிரியான விஷயங்களில் பாதிக்கப்பட்டால் காவல்துறையை நாடுங்க. காவல்துறை நடவடிக்கை எடுக்க மறுத்தா உயரதிகாரிகளை நாடுங்க. இவங்க 2 பேரும் நடவடிக்கை எடுக்க மறுத்தா தயவு செய்து மனித உரிமை மீறல் சம்பந்தமான புகார்களை விசாரிக்கக்கூடிய மனித உரிமை ஆணையத்தை நாடுங்க. நீங்கள் இது மாதிரியான நபர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடைமுறைகளை பின்பற்றினா மட்டும்தான் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்க முடியும். இல்லை அப்படின்னா இது மாதிரியான நவீன கந்துவட்டி கும்பல்கள் உங்களை தொடர்ந்து சித்திரவதை செஞ்சுட்டே தான் இருக்கும். மனித உரிமை ஆணையத்தை உங்களுக்கு எப்படி தொடர்பு கொள்வது அப்படின்னு தெரியலனா உங்களுக்கு தெரிஞ்ச வழக்கறிஞர் போனீங்கன்னா இது சம்பந்தமான புகாரை எப்படி அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு வழிமுறைகளை சொல்லுவாங்க. இல்லை நீங்களே படிச்சிருக்கீங்க அப்படின்னா தமிழ்நாடு மனித உரிமை ஆணையத்துக்கு நீங்கள் மெயில் மூலமாக புகார் அனுப்ப முடியும். நீங்கள் அப்படி அனுப்புகிற புகாரை ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கண்டிப்பாக விசாரிப்பாங்க. அதன் மீது நடவடிக்கை எடுப்பாங்க. தயவுசெய்து இது மாதிரியான நவீன கந்துவட்டி கும்பல்கிட்ட இருந்து மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். நன்றி.